இந்த மூவி வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் சைக்கலாஜிக்கல் சைல்டு அப்யூஸ். நம்ம வந்து பேசிக்காக என்ன பார்ப்போம்னா ஃபிசிக்கலாக சைல்டு அப்யூஸ் தான் நம்ம நிறையா பார்த்துருப்போம். பட் சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம இரிட்டேட் பண்ணால் இட்ஸ் கால்ட் அப்யூஸ் தான், சைல்டு அப்யூஸ் தான். அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் என்னை விடு பண்ணேன். இந்த மூவி வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மூவி பண்ணியிருக்கேன். ரெண்டு குழந்தைங்க இல்லைங்க, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது. இந்த படம் வந்து வெறும் இந்த சர்வதேச அளவில் வந்து வெறும் வந்து பெரிய இன்டெலெக்சுவல் பார்க்கக்கூடிய படம் மட்டும் இல்லை, அதை தரம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்தியா, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற எல்லாம் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே வந்து அப்பாவும் அம்மா வந்து சம்பாதிக்கணும் போயிட்டு பிள்ளைகளை வந்து அடிமைகளாக வளர்த்துக்கிறாங்க. அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்கிறதே இல்லை. இந்த பிள்ளைகளோட எண்ணங்களை புரிஞ்சிக்கக்கூடிய உண்மையான மனிதர்கள் தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடமெல்லாம் ஒரு படம். இட்ஸ் கம்ப்ளீட் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, டெக்னீஷியன்ஸ் வைஸும் சரி, அந்த எவ்ரி திங் சீம்ஸ் டு பி பர்ஃபெக்ட்லி டன். ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. Child artists, it's really horrible actually. I have a kid and to get a concentration from him to look at me itself, it's like a great deal for my son to look at me, and to have a lot of kids around to manage them. Amazing job. Police inform பண்ணிருக்கோம். Please அப்பப்போ ஷூட்டிங்கில் இந்த கதை அப்படியே வளர்ந்து வரப்போ வந்து எனக்கு பெருசாக ஒரு ஹோப் இந்த கதையில் இல்லை. லாஸ்ட்டாக அவுட் பார்க்குறப்ப கூட என்ன வந்து நான் ஜீவிதா கிட்ட வந்து ஓப்பனாகவே சொன்னேன், எனக்கு இது வந்து பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அது எங்கே அப்படின்னா ரஞ்சன் போட்ட மியூசிக்கில். அந்த படத்தை வந்து நான் பார்க்குறப்போ அந்த கும்கி பாட்டை ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம கேட்குறப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு தடவை கேட்டு பார்த்தேன். அது அப்படியே நம்மளை எங்கேயோ ட்ராவல் பண்ண வச்சுது. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ரஞ்சனுடைய மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே எங்கேயோ ட்ராவல் பண்ண கொண்டு போயிட்டு இருந்தது. அடுத்து வந்து இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்த மாதிரி நான் வந்து கொடூரமான அப்பா கிடையாது. எனக்கு என் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் எனக்கு அதிகம். இதை நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஷார்ட் ஃபில்ம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய முதல் தாய் வீடு, அதில் ஒரு ஷார்ட் ஃபில்ம் என்னை வீடு. ரொம்ப ஹாப்பியாக இருந்து பெருமையாக இருந்துச்சு. யூடியூப் நேயர்கள் அனைவரும் ரெட் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்து.